ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்மை பல பேர் உற்சாகப்படுத்துவார்கள். அப்படின்னா இந்த பல பேர் நம்மளை உற்சாகப்படுத்தும் போது நம்மை அறியாமலே ஒரு வேகம், நம்மை அறியாமலே செய்யணுன்ற ஆசை. இப்போ பாருங்களேன், சின்ன ஒரு வசன போட்டி வச்சு அதுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தோன்னு வச்சுங்களேன், உடனே நிறைய பேருக்கு உற்சாகமாகும். கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் ஏசாயாவை குறித்து ஒரு நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணி அதற்கு சைக்கிள் எல்லாம் கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ எத்தனையோ டைம் விசுவாசிகளுடைய முகத்தில் சிரிப்பை பார்த்துருக்குறேன், சந்தோஷத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஃபைனல் டே, அந்த கிஃப்ட் கொடுக்குற அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னமோ ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்கள தட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது அவர்களை அறியாமலே சரி இனி அடுத்த எக்ஸாம் எப்போ வைப்பீங்க, அடுத்த ப்ரோக்ராம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்போது நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்மளை உற்சாகப்படுத்தும் போது, நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது நமக்கு நிறைய பேருக்கு நிறைய உற்சாகம் வரும். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மெச்சூர்டு என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவது அல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவது அல்ல, நமக்குள்ளேயே நாம் உற்சாகப்படுத்துகிற ஒரு சுபாவம் நமக்கு எல்லாருக்குமே வேண்டும் கண்டிப்பாக. அப்போது யார் வெற்றி அடைவார்கள், யார் சோர்ந்து போக மாட்டார்கள், யாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா, நம்மை நாமே ஆண்டவர் நமக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும். அதே போல தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையே, என்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே, என்னை ஒரு வார்த்தை என்கரேஜ் பண்ணால் நான் எவ்வளோ வேகமாக ஓடுவேன் தெரியுமா, ஒரு வார்த்தை தட்டி கொடுத்தா நான் எவ்வளவு செய்வேன் தெரியுமா, இப்படி பண்ணுறாங்களே, என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களே, அதனால தான் நான் எதையும் செய்யலை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் காரணம் சொல்லுவீர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற பெரிய மகிமையே என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நாமே உற்சாகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் அந்த கிருபையை நமக்குள்ளேயே தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவரிடத்தில் என்ன கிருபையை நம்ம கண்டிப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை என்ன உற்சாகப்படுத்தக்கூடிய கிருபையை எனக்குள்ளே வைங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, அப்பா அம்மா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கிட்டாங்க, அவன் கூட இருக்கிற சகோதரர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கிட்டாங்க, நண்பர்கள் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா நாட்டினுடைய ராஜா அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால அவனை யாருமே என்கரேஜ் பண்ண முடியாது. வேதம் சொல்கிறது, சவுல் ராஜா அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்த ஆசாரியர்களை எல்லாம் கொன்று போட்டானாமா. சவுல் தாவீதை யாராவது பாதுகாக்கிறாங்க, தாவீதை யாராவது என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணிடுவார்னா அவங்கள கொன்றுவாராமா. அப்போ யாருமே தாவீதை உற்சாகப்படுத்தலை. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அந்த அலங்கத்தை கட்டுக்கிறதுக்கு உள்ளே போகும்போது அவனோடு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஏறி போன குதிரையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு கூட்டம் இருந்தாங்க. என்ன கூட்டம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், உங்களை கொன்று போட வருகிறாங்க, இரவில் உங்களை கொன்று போட்டுருவாங்க, நம்ம தப்பு வைக்கும்படி தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படின்னா பயப்படுத்துகிறவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அது நெகேமியாவை சுற்றி பயப்படுத்துகிறவர்களும் பரிதாபப்படுகிறவர்களும், உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டுறவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில தீர்க்கதரிசிகள் கூட அவனுக்கு விரோதமாய் கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இங்கே வரணும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவுக்கு ஒரு கிருபை இருந்துச்சு. என்னன்னா, எல்லாருடைய கைகளும் தளர்ந்து போனாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு, தன்னை தட்டி கொடுத்து, தன்னை உற்சாகப்படுத்தி, எல்லாரையும் உற்சாகப்படுத்தி, வாங்க
அந்த வேலையை செய்வோம். கர்த்தர் நம்ம கையில் அதை கொடுப்பாரு, நம்ம இதை அலங்கத்தை கட்டி முடிப்போம்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்தினான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்களை விட உங்களை பார்த்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்களை விட உங்களை பயமுறுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அதன் நடுவிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குள்ளே நான் ஒரு ஆவியை வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் என்னை தட்டி கொடுத்து என்னை தட்டி எழுப்பக்கூடிய மகிமையை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய வாழ்க்கையில கூட யாருமே இல்லை பாருங்களேன், யாருமே இல்லை. அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் அவனை சுற்றி இருந்த நிறைய பேர் அவ்வளோ பெரிய வைராக்கியம் பாராட்டுறதுனால, பரவாயில்லையேப்பா நீ எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாராட்டுற, உனக்கு பயமே இல்லையான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறது தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தானியேல் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பாட்டை பாடும்போதே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரை என்ன நான் உற்சாகப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்ன நான் தட்டி கொடுக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய அன்பும் இல்லாமல், யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவருடைய துணையோடு இந்த பிரச்சனையை நான் கடந்து வருவேன், இந்த போராட்டத்தை நான் கடந்து வந்துவேன், இந்த புயலை நான் கடந்து வருவேன். அந்த மகிமையை கர்த்தரே நம்மேல் வைக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே சகலவற்றையும் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென். எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி, யாரையுமே சார்ந்து இல்லைன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு கூட இருந்தாதான், இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை தட்டி கொடுத்துட்டே இருந்தாதான், இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் தலைவனாய் மாற முடியாது, ஒரு நாளும் நீங்கள் தலைவியாய் மாற முடியாது. சிலருக்கு பாருங்கள், மூடு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அவங்க எல்லாமே போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன நல்லா இல்லைன்னுவாங்க சொல்லுங்களேன். எனக்கு மூடு நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஏன் என்ன இப்படி பேசுனீங்கன்னா நான் எப்படி என்ன பண்ணுவேன். அப்போது அவர்கள் வாழ்க்கையிலே செய்கிறது எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான். அவங்க சரியாக இல்லைன்னா இவங்க சரியாக இருக்க மாட்டாங்க, அவங்க சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா இவங்க சரியாக ட்ரீட் பண்ணலை. அதான் சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய லைஃபே உங்கள் கையில் தான் இருக்குது, என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்கிற பொம்மை நான், உங்கள் கையில் இருக்கிற ஒரு மனுஷன், நீங்கள் எப்படி என்ன நடத்துகிறீங்களோ அப்படி தான் நான் நடப்பேன். நான் நம்புகிறேன், அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யவே முடியாது. இந்த ஸ்டூடெண்ட் நிறைய இந்த படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 எடுப்பான், இல்லைன்னா 90 மார்க்கு 85 மார்க் எடுப்பான். சில சப்ஜெக்டில் ரொம்ப கம்மியாக எடுப்பான். ஆனால் அந்த சப்ஜெக்டில் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பான். ஏன் இப்போ இந்த சப்ஜெக்டில் கம்மியான மார்க் எடுக்கன்னு கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவான். என்ன காரணம் சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு அந்த சப்ஜெக்ட் வரலன்னு சொல்ல மாட்டான், எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கலன்னுவான். என்ன பண்ணலையாமா, இவருக்கு அந்த டீச்சரை இவருக்கு பிடிக்காததுனால இவர் அந்த சப்ஜெக்டில் என்னவா இருக்கிறாரு. அப்போது இவர் மார்க் எடுக்கிறது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது சொல்லுங்க சத்தமா. டீச்சர் நல்லா இல்லைன்னா நான் மார்க் எடுக்க மாட்டேன், டீச்சர் நல்லா இருந்தால் நான் மார்க் எடுப்பேன். இந்த எண்ணம், இந்த காரியம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓகே. ஆனால் வளர்ந்ததற்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தர் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், இன்னொருத்தர் என்னை உற்சாகப்படுத்தினா தான் உற்சாகமாக இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தை விட, ஒன்று யார் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன தட்டி கொடுத்தாலும் தட்டி கொடுக்காட்டாலும் என் கடமையை, என் வேலையை நேர்த்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னைக்கு காலையில் எழும்பும்போது எனக்கு என்ன ஒருத்தர் மூட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னு நினைக்கிங்க. என்ன ஒருத்தர் மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் அந்த மூட் ஆஃப் பண்ண உடனே அதோடு நின்று மூட் ஆஃபோடு சேர்ந்து உங்களோட ஆராதிச்சா, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அன்னைக்குள்ள ஆராதனை ரொம்ப டல்லாக வித்தியாசமாக, என்னாச்சு இன்னைக்கு பாஸ்ட்டுக்கு. அப்போது உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்ன அப்படின்னா,
அங்கேருந்து என்னை மூட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து என்னுடைய வீடு 1 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களேன், 1 கிலோமீட்டர் நான் மூட் ஆஃப் ஆயிட்டாங்கன்னா அந்த 1/2 கிலோமீட்டர் தாண்டும் போதே அது என்ன பண்ணிடணும், என்ன அது தணிஞ்சு நான் மாறி இங்கே வரும்போது வேற ஒரு ஜோனில் நான் வரணும். அந்த மூட் ஆஃபோடே வரக்கூடாது. அப்படி இருந்தால்தான் இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய முடியும். ஆனால் சிலருக்கு காலையில் எழும்பின உடனே இந்த பொம்மைக்கு கீ கொடுத்தது மாதிரி ஒரு சின்ன மூட் ஆஃப் பண்ணி விட்டா போதும். ஐயோ இந்த நாளே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இந்த நாளே எனக்கு வீணாக போயிடுச்சு. ஏன் தெரியுமா? காலையில் என்னை எந்திரிச்சோன்னா மூட் ஆஃப் பண்ணி விட்டேன்ல. காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்களேன், அதோட மூட் ஆஃப் ஆனது தான். காலையில் வீட்டில் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு பாருங்க, அதோட மூட் ஆஃப் ஆனது தான். அந்த மூட் ஆஃப் அந்த டே கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேஸ்ட்டு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி நீங்களும் நானும் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஒரு காலத்திலும் பயன்படுத்தவே முடியாது. நான் மூட் ஆஃப் ஆகிறதும் நான் சந்தோஷமா இருக்கிறதும் யார் கையில் இருக்குது? கேட்கல. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. நல்லா சொல்லுங்க, என்னை யாரும் மூட் ஆஃப் பண்ண முடியாது, என் வேலையை யாரும் தடுக்க முடியாது. ஆமீன். நீங்க நிறைய பேருடைய முகத்தை பார்த்தா நீங்க பாதி பேர் மூட் ஆஃப் ஆவீங்கன்றது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தா, ஆமா பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், காலங்காத்தால ஒரு கத்துனா பாருங்களேன், அந்த நாளே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. காலங்காத்தால ஒரு ஃபோன் வந்துச்சு பாஸ்டர், அவ்வளோதான், அந்த நாளில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்றது மாதிரி இருக்கு. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க. தாவீதை போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாருமே எனக்கு இல்லாவிட்டாலும் என்னை பார்த்து கொள்ளுகிற, என்னை தட்டி எழுப்புகிற அந்த வல்லமையை கர்த்தர் எனக்குள்ளேயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமேன். இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் காண்கிறார், நீ அழ வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நோய் நொடியில் வாழ்கின்ற என்னை கர்த்தர் காண்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி, என் நேசர் நீர்தானே, அதை பாடிட்டு இதை பாடு. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து எனது ஆத்மா உம்மை நினைத்து என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். என் நேசர் உம்மை தானையா. என் நேசர் நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை
தொல்லையால் காதருகின்ற உன்னை காண்கிறார். காடன் தொல்லையால் காதருகின்ற உன்னை காண்கிறார். உடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். உடனிருந்து ஒருபோதும் கைவிடார். கைகள மேல நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் அதிசயம் செய்வார். எனக்கு எனக்கு எதிரா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். விசுவாசத்தோடு எனக்கு எதிரா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்னை எதிர்த்து வழக்காடுவோம் என் சார்பில் வருவார்கள். பாடுவோம். என்னை எதிர்த்து வழக்காடுவோம் என் சார்பில் வருவார்கள். பாடுவோமா? எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார். என் படவில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். விசுவாசத்தோடு ஏறுகிறார், அமைதி தருகிறார். நான் அழ வேண்டாம், நான் அழ வேண்டாம். அதிசயம் செய்துவார். நான் அழ வேண்டாம். இந்த வாக்கு தந்த பாடல் அப்படியே நிறைவேறும். அதிசயம் செய்துவார். ஒரு விசை கூட எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான வாய்க்காதே போகும். என்னை எதிர்த்து வழக்காடுவோம் என் சார்பில். அப்பா வழக்காடுவோம் என் சார்பில். கைகளை மேல தட்டி நான் அழ வேண்டாம், நான் அழ வேண்டாம். அதிசயம் நான் அழ வேண்டாம். அதிசயம் செய்துவார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று என்னை காண்கிற ஆண்டவர், என் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், என் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி நீ நல்லவர் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை துடைக்கிற நீர் நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் நீ நல்லவரும் வல்லவரும் பெரிய தேவனுமாய் இருக்கிறீரே.
முழு பலத்தோட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை தட்டி கொடுத்து எனக்குள்ளே ஒரு உற்சாகத்தை கொடுத்து என்னை வல்லமையினால நிரப்புகிற உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் கைவிடலாம்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கைகளை தட்டி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. இது சாதாரணமான ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஒருவரையும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நான் உன்னை கைவிட மாட்டேன், அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் கைவிடப்படவில்லை என்கிறதை கர்த்தர் இந்த மாதம் உறுதிப்படுத்த போகிறார். கர்த்தர் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி கடைசியாய், நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே என்று சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். விசுவாசத்தோடு சொல்லுங்க பகலம், என் ஆண்டவர் அப்பா, மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருவருமே கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி ஆராதனை முடிக்கும். இறங்குகிற ஆவியானவர், தொடுகிற ஆவியானவர், வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற ஆவியானவர். அல்லேலூயா.
கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு, நம்மை நடத்துகிற தேவ ஆவியானவருக்கு, இந்த மாதம் முழுதும் நடத்த போகிற தேவ ஆவியானவருக்கு உங்க இரக்கத்தினால எங்களை நினைத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்வதற்கு எங்களை முழுவதுமாக தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.